வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே வந்திருக்கக்கூடிய பிஎம் விஸ்வகர்மா யோஜனாங்கக்கூடிய ஒரு புதிய திட்டத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த திட்டத்தினால பார்த்தீங்கன்னா 15,000 உங்கள் வங்கி கணக்கில் ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதனால் பல நன்மைகள் இருக்குன்னு நமக்கு தெரிய வந்திருக்குது. ஸோ இது யாருக்கெல்லாம் எலிஜிபிள் இருக்குது, இதை எப்படி அப்ளை பண்ணலாங்கிறதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இது அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்குள்ளே போனீங்கன்னா இதோட ஹோம் பேஜ் இப்படி தான் வரும். ஸோ இதில் நீங்கள் இந்த ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறமா இதில் எபோட் ஸ்கீம்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி ஆஃப் கிரைட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஸோ இது யாருக்கெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் மினிமமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 வயசாக இருந்தாலே இந்த திட்டத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு எந்த திட்டத்துலையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா பிஎம்இஜிபி, பிஎம் சிவாநிதி, முத்ரா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த திட்டத்துலேயும் இந்த 5 வருஷமாக நீங்கள் எதுலேயும் ஜாயின் பண்ணாமல் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே யாராவது ஒருத்தவங்க கவர்மெண்ட் ஜாபில் இருந்தாவோ, ஸோ கவர்மெண்ட் ஸ்கீமை வேறு ஏதாவது பயன்படுத்திக்கிட்டு இருந்தாவோ இந்த ஸ்கீமை இருக்கிறாங்க யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதில் கீழே ஹவு டு ரிஜிஸ்டர்னு ஒரு பேஜ் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு ஒரு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இதை நீங்கள் உங்களுடைய மொபைல்லையோ பிசிலையோ உங்களால் இதை அப்ளை பண்ண முடியாது. ஸோ ஏன்னா இதில் உங்களுடைய கேஒய்சி நம்பர், உங்களுடைய கைரேகை, ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வைக்க சொல்லுவாங்க. ஸோ இதை நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற இசேவை மையத்தில் போயிட்டு இந்த பிஎம் விஸ்வகர்மா யோஜனா திட்டத்துக்கு நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கான ஃபீஸை நீங்கள் செலுத்தி ஸோ உங்களுடைய கைரேகை மற்ற டீட்டெயிலாம் அதில் என்னென்ன என்ட்ரு பண்ண சொல்கிறாங்களோ அதில் என்ட்ரு பண்ணி நீங்கள் இந்த திட்டத்து மூலிமா பயனடையலாம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன்.